இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ். அதீதமான ஒரு கலாகாரன்னா மாரியை சொல்லலாம். எப்பவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன, அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை, அந்த உணர்வை எடுத்துக்கிறது, அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது, அந்த ஃபீலை எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாரிக்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ மாரி, ஒரு அற்புதமான படைப்பு. இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி, அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். நன்றி ஒன்ஸ் அகெயின். அண்ட் துரு, கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்த உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. யாரையும் ஒப்பிடவே முடியாது. விக்ரம் அவருடைய அனுபவம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம். ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஒரு பெரிய பேர்டனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியை தவறுங்கன்னு நான் அன்றைக்கே இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன். அதை தான் துருவிட்டே சொல்கிறேன். யூ ஹாவ் எ ஹியூஜ் ஸ்பேஸ், ரன். இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். அண்ட் ரஜிஷா இஸ் எ வண்டர்ஃபுல் கேர்ள். என் பொண்ணு நேர்லியாக தான், என் பொண்ணு தான் அது. பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன். நான் இன்றைக்கி அதை 2 முறை அது அவர் வாயிலே நானே கேட்டுட்டேன். வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார். அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையான்லாம் தெரியல. நான் அதுக்கான பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன், அது மூட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன். அவங்க என்னை கேட்டாங்க. என்னை கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுங்க. அது 1.5 மாதம் அது கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க கேட்டு சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க, 2 மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை, அவர் கேட்டதுனால, அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இதான் சார், வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது.